வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனி ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ பீப்பிள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்ல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ஷார்ப்ல கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ல நாட் ஈக்குவல் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஈக்குவல் டுனா என்ன அப்படின்னா ரெண்டு வேல்யூமே கிட்டத்தட்ட சேமா இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகி நமக்கு ட்ரூ அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கிடைக்கும். ஸோ இதுவே நாட் ஈக்குவல்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா ரெண்டுமே சமமே கிடையாது. ஸோ அப்படின்றத நம்ம அசைன் பண்றதா இந்த நாட் ஈக்குவல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 5ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருங்க, ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட்டும் பண்ணிருக்கோம். ஸோ பி ஈக்குவல் டு 2 அப்படின்ற ஒரு வேல்யூ பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட் பண்ணிருக்கோம். இங்க நான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல நான் இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் 2 ஈக்குவல் டு 5, சாரி பி அப்படின்றது நான் இங்க ஒரு வேல்யூ பாத்தீங்கன்னா அசைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னே எனக்கு மெமரி ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 5 ஆகும், b ஈக்குவல் டு 2 அப்படின்றது நடக்கும்போது எனக்கு அந்த ரெண்டு வேல்யூவும் எனக்கு எவாலுவேட் பண்ணி எனக்கு என்ன நடக்குன்னா 2, பிகாஸ் 5ம் 2ம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமே கிடையாது. ஸோ அதே தான் நம்ம கண்டிஷனும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு வேல்யூல என்ன மாதிரி ப்ராக்ரஸ் ப்ரோக்ராம்ல அவுட்புட்ல ட்ரூ அப்படின்றது எனக்கு நடந்திருக்கு. ஸோ இதே ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்றோம், ஐடி கம்பைலரான விஷுவல் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி பார்த்துருக்கோம். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம லைப்ரரி அசைன் பண்ணிருக்கோம். லைப்ரரி கீழே கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கோம். கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட்குள்ள நான் ரெண்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட்டும் பண்ணிருக்கோம். ஸோ அதாவது ஏ ஈக்குவல் டு 5ன்றதும் பியோட வேரியபிளுக்கு 3 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்றத நம்ம கொடுத்தோன்னே நம்ம இங்க ப்ரோக்ராம் ரீட் பண்ணோடனே நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படின்ற பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூ பாத்தீங்கன்னா கெட் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க எப்படி இங்க ஏ ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 3 கொடுத்துட்டு நாட் ஈக்குவல் டு பண்ணா எனக்கு ட்ரூ அப்படின்றது கிடைச்சதோ அதே மாதிரி நீங்க a ஈக்குவல் டு 12ம் b ஈக்குவல் டு 10ன்றது கொடுத்துட்டு நீங்க இந்த கண்டிஷன் மேக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றதை எவாலுவேட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.